ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பத்திரி. அதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் நான் உப்பும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல சீரகமும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல சீரகம்னா சோம்பு, அதுதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் காய வச்சு பொடிச்ச மாவு ஆட் பண்ணிக்கலாம். காய வச்சு பொடிச்ச மாவு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப்பு மாவுக்கு 1½ கப்பு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த உப்பு இதெல்லாம் பிடிச்சி கிடைக்கும். இது கூட நான் தண்ணி கொதிக்கும் போதே தேங்காய் ஆட் பண்ணணும். நான் தேங்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த பத்திரியை ஒரு வாழை இலையில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக்கிட்டு இந்த மாதிரி கை வச்சு பரத்தி கொடுக்கணும். ரொம்ப தின்னாகவும் பரத்தக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் பரத்தாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு பரத்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வரலன்னாலும் அப்படியே செஞ்சு அப்படியே பழகிக்கும். வாழை இலை இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வேணும்னா எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் சுத்தமாகவே ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போது இந்த ஓட்டூர்லேன்னு சொல்லுவாங்க, இங்கே மண் பாத்திரம் இருக்குல்ல, அதுதான் இது. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அது மேலே போட்டுட்டு அப்போவே திருப்பி போடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். வெந்தால் அதுவே மேலேக்கு வந்துடும், ஒட்டி ஒன்றும் பிடிக்காது. நான் அவசரப்பட்டனால அது லைட்டாக ஒட்டி பிடிச்சிருச்சு. நம்ம அவசரப்படாமல் மெதுவாக பொறுமையாக செய்யணும். அப்போ அதுவே வெந்து மேலே பொந்தி வந்துடும். அப்போ நம்ம திருப்பி போட்டாலும் அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட சிக்கன் கறி இல்லை கடலைக்கறி இல்லைன்னா தேங்காய் பால் இந்த மாதிரி கூட்டி கூட சாப்பிட்லாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆயில் ஒன்றுமே ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, ராகி இல்லை மில்லட்ஸ் எல்லாமே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போக்கப்போ பண்ண முடியாது, பொறுமையாக தான் பண்ணணும். அப்புறம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடியில் கறி பிடிச்சி வந்துச்சுல, அது எல்லாத்தையுமே இப்படி தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்தது கூட நான் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஒரு பத்திரி வெந்து வரதுக்கே. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நல்லா முறிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.